சைத்தராவுக்கு 5 வயதாக இருக்கும்போது அம்மா அப்பா இருவரும் கடன் தொல்லைகளால் மனச்சோர்வில் இறந்துவிட்டனர். அந்த நாளிலிருந்து அவளது உலகம் மாறி போயிற்று. பசியும் துயரமும் அவளது வாழ்க்கையாக மாறியது. உறவினர்கள் வீட்டுக்கு அழைத்தாலும் சரியாக கவனிப்பதில்லை. சிறுமி தனியாகவும் கவலையுடனும் தினம் கடந்து வந்தாள். அதே ஊரில் புதிய குடும்பம் குடியேறியது. அந்த குடும்பத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் இருந்தான். ஒரு நாள் மாலை சைத்தரா தனியாக அமர்ந்திருப்பதை அவன் கவனித்தான். அவளது சோர்வு, பசி எல்லாம் அவனது கவனத்தை ஈர்த்தது. அவன் உடனே உணவு கொண்டு வந்து கொடுத்தான். அந்த உணவை பார்த்த சைத்தரா வேகமாக வாங்கி சாப்பிட்டாள். அந்த நிமிடம் அவர்களது நட்பு தொடங்கியது. பின்னர் அரவிந்த் தினமும் அவளுக்காக உணவு கொண்டு வந்தான். அவர்கள் ஒன்றாக விளையாடி சிரித்தனர், சந்தோஷத்தை பகிர்ந்தனர். சைத்தரா ஒரு நாள் அரவிந்துக்காக கைக்குட்டை செய்து கொடுத்தாள். அவன் அதை மிகவும் பாதுகாப்பாக வைத்தான். ஒரு நாள் அரவிந்தின் குடும்பம் வேறு ஊருக்கு இடமாற்றம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. சைத்தரா மனம் முற்றும் உடைந்தவாறு அழுதாள். அவன் மனம் நொந்தபடி பிரிந்தான். வருடங்கள் கடந்து சென்றது. ஆனால் அரவிந்தின் இதயம் சைத்தராவை மறக்கவில்லை. அவன் பழைய ஊருக்கு திரும்பினான். வீடு காலியாக இருந்தது. அவன் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்தான். அவர்கள் கூறியது, சைத்தரா அருகிலுள்ள வேறு ஊருக்கு சென்று விட்டார் என்று. பேருந்து நிலையத்தில் அமர்ந்து அவள் கொடுத்த கைக்குட்டையை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று காற்று வீசியது. அந்த கைக்குட்டை அவன் கையிலிருந்து பறந்து தூரம் சென்றது. அதை பிடிக்க அவன் ஓடினான். அது ஒரு இளம் பெண்ணின் அருகில் விழுந்தது. அவள் அதை எடுத்து கவனமாக பார்த்தாள். அவளின் கண்களில் ஒரு பழைய நினைவு மின்னியது. அது எனது கைக்குட்டை என்று அரவிந்த் மெதுவாக சொன்னான். அவள் அவனை பார்த்து, இந்த கைக்குட்டை நான் சிறு வயதில் ஒருவருக்கு கொடுத்தது போல இருக்கிறது என்றாள். அரவிந்தின் இதயம் துடித்தது. நீ சைத்தரா தானா என்று அவன் கேட்டான். அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆம், நான் தான் சைத்தரா என்றாள். அந்த நொடி பல வருடங்களாக பிரிந்திருந்த 2 இதயங்கள் மீண்டும் ஒன்றானது. உண்மையான காதல் எப்பவுமே மறக்காது. நம்ம எங்கே இருந்தாலும் அது நம்ம தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.